அவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த செண்பக நாடார் யாரும் தேடி பார்க்கும் போதுதான் இவர் 1950 மதுரையை சேர்ந்த ஒரு தொழிலதிபராகவும் இருந்திருக்காரு. 1955 மே 12 ஃபேமிலியோட இவர் ஒரு டூர் வந்திருக்காரு கொடைக்கானலுக்கு. அப்போ இவர் தெரியாதனமா 500 அடி பள்ளத்துல விழுறாரு. விழுந்த நபரை பல பேரும் காப்பாற்ற முடிவு செய்யறாங்க, ஆனா முடியல. அதுல அங்க இருந்த, அதாவது கொடைக்கானல்லே இருந்த குப்புசாமி நாயுடு அப்படின்ற ஒரு நபர் நான் போறேன் அப்படின்னு களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய, அதாவது இறந்து போன செண்பக நாடாருடைய 2 பொருட்களை கொண்டு வந்து காட்டினாராம். ஆமா, இது எங்க அப்பாவுடையதான், கணவருடையதான் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபேமிலி. 3 நாள் அப்புறமா அவருடைய உடலை மீட்டெடுத்தாராம் குப்புசாமி நாயுடு. இதனால செண்பக நாடாருடைய ஃபேமிலிய குப்புசாமி நாயுடுல போய் சந்திச்சிருக்காங்க. உடலை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அப்பவே 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சரி ஓகே அப்படின்னு இவர் இறந்தப்ப, அதாவது குப்புசாமி நாயுடு இறந்தப்போ செண்பக நாடாருடைய அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இவருடைய சமாதியை பாக்குறதுக்கு சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருக்காங்களாம். அப்போ குப்புசாமி நாயுடுவை கொடைக்கானல் மக்களே